வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த் காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்டை பற்றி இன் டீட்டெயில்டாக நாம் பார்க்க போகிறோம். யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். சரி சார், இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே ஒரு சூப்பர் ஸ்டார் பாலிசி அப்படி வச்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார்னா யார் சார்? எத்தனை வருஷம் எத்தனை பேர் எந்த நடிகர் வேணாலும் வாங்க சார், எவ்வளவு அருமையான சூப்பர் ஹிட் படம் வேணாலும் கொடுக்கட்டும், ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ரொம்ப காலமாக சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரஹென்சிவ் பாலிசி சூப்பர் ஸ்டார். நிறைய பாலிசி வருது போகுது, சூப்பர் ஆகா ஓஹோங்கிறோம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் இஸ் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா அவருக்கு யூனிக் வேல்யூ இருக்கணும். ஏன் சார் அவர் சூப்பர் ஸ்டார்? அடுத்து வாங்க போகிறோம் பாருங்க, ஆச்சரியமா இருக்காட்டே, இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிடுறேன். கரெக்டாக 30 மினிட்ஸில் நான் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாலிசி பற்றி நம்ம இன் டீட்டெயிலில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சரி சார், இது எல்லா பாலிசிகள் மாதிரியே இந்த பாலிசிலையும் அந்த 3 வெயிட்டிங் பீரியட் உண்டு. எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. எல்லா இன்சூரன்ஸ்லையும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற 43 கம்பெனியில் இருக்கிற இன்சூரன்ஸ்லையும் இந்த 3 ரூல்ஸும் இருக்கும். என்ன ரூல்ஸ் தெரியுங்களா? 30 நாள் வெயிட்டிங் பீரியட். பாலிசி இன்னைக்கு எடுத்தாங்கன்னா முதல் நாள் இருந்து ஆக்சிடென்ட் மட்டும்தான் கவர் ஆகும். முதல் 30 நாள் எந்த வியாதியும் கவர் ஆகாது. சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, முதல் 30 நாளைக்கு எந்த வியாதியும் கவர் ஆகாது. அடுத்தது 2 இயருக்கு சில சர்ஜரிகள் கவர் ஆகாது. இந்த சர்ஜரி கவர் ஆகாதுங்கிற விஷயத்தை மட்டும் 2 விதமா சொல்லணும்னு சொல்லுவேன் கஸ்டமருக்கு. இல்லை சார் அவர் நல்லா புரிஞ்சுக்குவாருன்னா பிரிச்சு சொல்லுங்க. தலைப்பகுதியில் 3 கேட்ராக்ட், தொண்டையில் டான்சிலக்டமி, தைராய்டு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கவர் ஆகாது. தலைப்பகுதியில் இந்த 3 தான். கேட்ராக்ட் கண்ணில், மூக்கில், நாசில் இந்த பகுதியில் கவர் ஆகாது. தைராய்டு கவர் ஆகாது. நெஞ்சிலிருந்து இடுப்பு வரைக்கும் ஞாபகம் இருந்தால் இப்படி டீட்டெயிலில் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். வயிறு நெஞ்சு பகுதியில் ஃபர்ஸ்ட் பித்தப்பை, கிட்னி ஸ்டோன் கவர் ஆகாது. சரிங்களா? அடுத்தது அல்சர் கவர் ஆகாது. ஹெர்னியா கவர் ஆகாது. சரிங்களா? ஹெர்னியா கவர் ஆகாது. கீழே அடுத்தது லேடிஸுக்கு கர்ப்பப்பை ரிமூவல் கவர் ஆகாது. வயிற்றுக்குள்ள இதுதான், வயிற்றில் இருக்கிறது என்ன, கர்ப்பப்பை ரிமூவல் லேடிஸ் கவர் ஆகாது. குடல் பகுதியில் அல்சர் ட்ரீட்மெண்ட் கவர் ஆகாது. ஹெர்னியா கவர் ஆகாது. குடல் இறக்கம் கவர் ஆகாது. கிட்னி ஸ்டோன், பித்தப்பை ஸ்டோன் சம்பந்தப்பட்ட எந்த ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகாது ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு. இடுப்புக்கு கீழே விரை வீக்கம்பம் அது கவர் ஆகாது. இடுப்பு மாற்று, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கவர் ஆகாது. அடுத்தது இந்த நரம்பு சுருளுதுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்றது, சாரி எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த நரம்பு சுருளுதுன்னு சொல்லுவாங்க. 2 காலில் ஒரே மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? வெரிகோஸ் வெயின். கரெக்ட். வெரிகோஸ் வெயின் கவர் ஆகாது. மூட்டு மாற்று சிகிச்சை கவர் ஆகாது. இதுக்கு நான் ஒரு ஃபைல் இருக்குது, நான் அதையும் அனுப்பி சொல்றேன், நீங்க குரூப்ல ஷேர் பண்றேன் பாருங்க. 13 வியாதிகள் கவர் ஆகாது. மற்ற சர்ஜரி எல்லாம் கவர் ஆகும். தெளிவா இருந்தா ஹார்ட் சர்ஜரி கவர் ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா ஹார்ட்டுக்கு 31ஆம் தேதியிலிருந்தே கவர் ஆகும். கேன்சர் 31ஆம் தேதியிலிருந்தே கவர் ஆகும். அது சம்பந்தமான எந்த சிம்டமும் அவருக்கு பாலிசி போடுறதுக்கு முன்னாடி இருந்துடக்கூடாது. பிபி, சுகர் இது மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் 31ஆம் தேதியிலிருந்து ஹார்ட் அட்டாக் கவர் ஆகும். சரிங்களா? அப்போ புரிஞ்சுக்குவாருன்னா தெளிவாக சொல்லுங்க. இல்லைன்னா சார் பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்யறது, கத்தி வச்சு அறுவை சிகிச்சை செய்யறது முதல் 2 வருஷத்துக்கு கவர் ஆகாதுன்னு சொல்லிடுங்க. வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாம் கவர் ஆகும்ட்டு வந்தீங்கன்னா பேட் டைம். 31ஆம் தேதி 40ஆம் நாள் ஒரு 2 மாசத்துல யாராவது ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியது வந்திருந்தா அன்னைக்கு நீங்க சிக்கலாயிக்கும். அதனால பெட்டர் என்ன பண்ணுங்க, 2 இயர் வெயிட்டிங் பீரியட தெளிவா புரிஞ்சுக்குவாருன்னா தெளிவா சொல்லுங்க. இந்த பையில கூட அனுப்பி சார், இந்த வியாதியெல்லாம் வராது சார், மத்தெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லுங்க. இல்ல புரியாதுன்னா சார் பெரிய அறுவை சிகிச்சைகள் எதுவும் 2 இயருக்கு பண்ண முடியாது சார், ஒரே வாரத்தில் முடிச்சுங்க. அடுத்து பிஇடி வெயிட்டிங் பீரியட். பிஇடின்னு என்ன சார்? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். கம்பல்சரி எந்த பாலிசி போட்டாலும் எந்த பாலிசி பேசினாலும் ஏற்கனவே ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா சார், ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கா சார், உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் என்ன இருந்தாலும் கேட்காம பாலிசி போட்டுறாதீங்க. இருந்தால் பாலிசியில் அதை சொல்லிடுங்க. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, என்ன பிரச்சனை, அடிபட்டு இருக்கு, எலும்புல வச்சுருக்காங்க, ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காருன்னா அது சம்மந்தமான பேப்பரை சப்மிட் பண்ணிடுங்க. சொல்லிட்டு பாலிசி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சொல்லாமல் பாலிசி போட்டிங்கன்னா நிறைய கிளைமில் பிரச்சனை வரும். அதனால் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அந்த வியாதிக்கு மட்டும் வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம். இந்த பாலிசியில் சில பாலிசிகளை 4 வருஷம். மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்க. 30 நாள் ஆக்சிடென்ட் மட்டும்தான் கவர் ஆகும். 31ஆவது நாள் இருந்து
சின்ன சின்ன வியாதிகள் சர்ஜரி தேவைப்படாத வியாதிகள்லாம் கவர் ஆகும். அப்படி புரிஞ்சு பழகிக்குங்க. முதல் 2 வருஷத்துக்கு எந்த சர்ஜரி நோயினால பண்ண முடியாது. ஆக்சிடென்ட்டுக்கு பண்ணிக்கலாம், முதல்லயே சொல்லியாச்சு. அதுக்கு எந்த ரோலுமே கிடையாது. ஏற்கனவே ஒரு வியாதி இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த வியாதிக்கு மட்டும் காம்பரஹென்சிவ்ல 3 வருஷம், சில பாலிசிகள் 4 வருஷமெல்லாம் இருக்குது. இதுல சில ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது, அதை சொல்றேன். இது காமன், இது எல்லா பாலிசிக்கும் காமன். சரி, அடுத்தது எலிஜிபிலிட்டி. சார் இந்த பாலிசி போடணும்னா முதல்ல அவருக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி? சார் பெரியவங்க 18 வயசுக்கு மேல இருக்கணும். தனியா சேர்த்துறதுனா சார் அவர் ஒருத்தர் தான் போடணுமா? 18 வயசுக்கு மேல இருந்தால் தான் போட முடியும். அவர் ஃபேமிலிக்கு எடுத்துக்கிறாரா? 65 வயசுக்குள்ள யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்பா அம்மாவை கவர் பண்ண முடியாது. இவங்க அவங்களுக்குள்ள எடுத்துக்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற யாருக்கு வேணாலும் பாலிசி போடலாம். சைல்டு 91 நாள் ஆயிருக்கணும் சார் பிறந்து. 25 வயசுக்குள்ள இருந்தா அதை சைல்டுன்னு சொல்லி அப்பனம்மா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? குழந்தைக்கு தனியா பாலிசி போட முடியாது. 18 வயசுக்கு மேல இருந்தாருன்னா அவருக்கு தனியாவே போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ சார் 1 வயசு குழந்தை சார், 3 வயசு குழந்தை சார், குழந்தைக்கு மட்டும் தனியா போடுவீங்களா? போட மாட்டோம். தனியா போடணும்னா 18 வயசுக்கு மேல இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களும் தனியா போடலாம். அதிகபட்சமா 65. சார் 64 ஒருத்தர் பாலிசி போட்டார் சார், அப்ப 65 வயசான என்ன சார் பண்ணுவீங்க? கண்டினியூ பண்ணிக்கலாம். லைஃப் டைம் கண்டினியூ பண்ணிக்கலாம். உள்ள வர்றது 65 வயசுக்குள்ள வந்துடணும். திஸ் இஸ் அ காம்பரஹென்சிவ் பாலிசியினுடைய எலிஜிபிலிட்டி. அடுத்தது ஏன் இந்த காம்பரஹென்சிவ் பாலிசியை சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம்? சூப்பர் ஸ்டார்னு என்ன சார்? வேற யாருக்கிட்டையும் இல்லாத தனித்திறமை இவர்கிட்ட இருக்கணும், அல்லது தனியான ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அதனாலதான் மக்கள் இதை சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், ஸ்டார் ஹெல்த்தினோட சூப்பர் ஸ்டார் பாலிசிக்கு இந்த தகுதி வேற எந்த பாலிசிலையும் கிடையாது. என்னது? ஆக்சிடென்டல் டெத் கவர். சார் 50 லட்சம் பாலிசி அல்லது 25 லட்சம் ரூபாய் ஸ்டார் ஹெல்த் காம்பரஹென்சிவ் ஒருத்தர் எடுத்தாருன்னா குடும்ப தலைவருக்கு அல்லது தலைவிக்கு நீங்க யார் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவருக்கு ஆக்சிடென்டல் பிஏ பாலிசி இந்த பாலிசிக்குள்ளேயே வந்துடும். நீங்க தனியா பிரீமியம் கட்ட வேண்டாதில்லை. அப்போ வேற எந்த மெடிக்ளைம் பாலிசிலையும் டெத் கவரேஜ் கிடையாது. இறந்து போனா கிடையாது சார், ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் சார் உண்டும்போ. இந்த பாலிசியில் மட்டும் ஆக்சிடென்டல் டெத் கவர் உண்டு. யாருக்காவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எடுத்தாங்கன்னா ஒய்ஃபுக்கு கொடுக்கறதா டெத் கவரை, ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா என்ன சம் அஷ்யூர்டு பாலிசியோ அது வரைக்கும் கவர் ஆகும். டிசபிலிட்டியும் கவர் ஆகும், உடல் ஊனமும் கவர் ஆகும். வேற எந்த பாலிசிலையும் இந்த பெனிஃபிட் இல்லை. அதனால தான் இது சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டெத் கவர் உண்டு, ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட். சரி, பிஇடி பைபேக். இந்த பிஇடி சார் சுகர் இருக்குதுன்னு சொல்றாரு சார், 4 வருஷம் ஆகும் சார் அப்படின்னு நீங்க ஆர்டினரி பாலிசியில் சொன்னாவோ அல்லது இந்த பாலிசியில 3 வருஷம்னாவோ, சார் அவன் சுகர் இருக்குதுங்கிற பயத்துல தான் மெடிக்ளைம் பாலிசி போடலானே வர்றான். அவங்ககிட்ட போய் மறுபடியும் 3 வருஷம் வெயிட் பண்ணு, 4 வருஷம் வெயிட் பண்ணுன்னா அவன் யோசிக்கிறக்க ஆரம்பிப்பான். இந்த பாலிசியில அட்டகாசமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த பெனிஃபிட்டும் வேற எந்த பாலிசிலையும் கிடையாது. என்ன பெனிஃபிட்னா பிஇடி பைபேக். அப்படின்னா சார் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் பிரீமியம் இந்த வருஷத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுங்க. நான் அந்த 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடை 1 வருஷம் பண்ணிடுறேன். சார் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னாருன்னா நோ ப்ராப்ளம். இந்த வருஷம் மட்டும் ஒரு 8000 5000 என்ன வருதோ அதை எச்சா கட்டிடுங்க. உங்களுக்கு பிஇடி ஏற்கனவே இருக்கும் வியாதிக்கு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? இல்லை. 1 இயருக்கு அப்புறமாவோ அந்த வியாதியோ அது சம்பந்தமா எந்த பெரிய வியாதி வந்தாலும் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் சார். இந்த ஒரு பாலிசியில மட்டும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி ஏற்கனவே இருக்கும் வியாதிகளை சீக்கிரமா கவர் பண்ணிக்கலாம். அந்த வசதி இதில் இருக்கு. அதனாலதான் இது சூப்பர் ஸ்டார். ரைட்டுங்களா? இந்த ரெண்டும் வேற எங்கும் கிடையாது. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன். சார் ரீஸ்டோரேஷன் எல்லா பாலிசியிலும் இருக்கு. இந்த ரீஸ்டோரேஷன் சம்பந்தமா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். சார் ரீஸ்டோரேஷனுங்கிறது என்னன்னா 5 லட்ச ரூபா ஒருத்தர் பாலிசி வச்சுக்கிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு பாலிசி போட்டு 3ஆவது மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட், 5 லட்சமும் காலி ஆயிடுச்சு. அதை தாண்டியும் பில்லு போயிட்டு இருக்கு, 7 லட்சம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல்ல. ஆர்டினரி பாலிசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 5 லட்சம் உங்களுக்கு பாலிசி முடிஞ்சிருச்சு, ரீஸ்டோரேஷன் இருக்குது அப்படின்னா இன்னொரு 5 லட்சம் ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிசிக்கு வந்துடும், ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேஷன். ஒரு தடவை 5 லட்சம் முடிஞ்சதுன்னா இன்னொரு 5 லட்சம் அந்த பாலிசியில வந்துடும். ஆனா யாரு காலி பண்ணாரோ அவர் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் 7 லட்சம் பில்லா இருக்கு இல்லையா, மிச்சம் 2 லட்சம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவர் தான் கட்டிட்டு வெளியே வரணும். சரி வந்துட்டாரு, ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த வீட்டுக்காரமா அடிபட்டுருது சார்.
வீட்டுக்காரம்மா அடிபட்டுருச்சுன்னா அந்த இன்னொரு 5 லட்சம் ஏட் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா ரீஸ்டோரேஷனில், அந்த அம்மாவுக்கு அதை கொடுப்போம். ரொம்ப சிம்பிள். 5 லட்சம் காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு 5 லட்சம் வந்துடும். ஆனால் யார் காலி பண்ணாங்களோ சேம் பர்சன் சேம் இல்னஸ் சேம் பிரச்சனைக்கு கொடுக்க மாட்டோம். அவருக்கே இன்னொன்று வந்தால் கொடுப்போம். அப்படின்னா என்ன, 5 லட்சம் தான் சார் யூஸ் பண்ண முடியும் யாராக இருந்தாலும், ஆனால் இன்னொருத்தங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆட்டோ ரீஸ்டோரேஷன். ரீஸ்டோரேஷனுங்கிறது பொதுவாக என்ன, முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு 5 லட்சம் வர்றதுக்கு பேர் ரீஸ்டோரேஷன். எல்லா பாலிசிலையும் இன்னொரு வியாதிக்கு தான் பார்க்க முடியும். இந்த பாலிசியில் மட்டும் 5 லேக் இருக்கு, 7 லட்சம் பில் ஆயிடுச்சு, 5 லட்சத்தை இன்னொரு தடவை கொடுத்து அந்த 2 லட்சத்தையும் அவர் எடுத்துக்கலாம். அப்போ 7 லட்சத்தையும் கொடுத்துருவோம். ஒரு தடவை மட்டும் நடக்கும். அப்படின்னு என்ன சார், காம்ப்ரஹென்சிவ் பாலிசி 5 லட்சம் எடுத்தாங்கன்னா 10 லட்சம் இருக்கிறதா நினச்சிக்கலாம் அவர். ஏன்னா இன்னொரு தடவை ஏடாயி அதுவும் கவர் ஆகும்னாச்சுல. 10 லட்சம் எடுத்திருந்தாருன்னு 20 லட்சம் ரூபா பாலிசிக்கு சமம். இதுதான் ஆட்டோ ரீஸ்டோரேஷன் காம்ப்ரஹென்சிவ்ல இருக்கிற பெனிஃபிட். சரிங்களா, ஆட்டோ ரீஸ்டோரேஷன் பாலிசி எல்லா வசதியும் இருக்குது, இதில் மட்டும் அதே பர்சன் யூஸ் பண்ணலாம் சார். ஓகேங்களா, இதில் இன்னொரு செம்மையான பெனிஃபிட் இருக்கு. இந்த பெனிஃபிட்டும் வேற எந்த பாலிசியும் இல்லை. அதான் எகைன் நான் சொல்றேன், சூப்பர் ஸ்டாருக்கு வேற யாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு திறமையை விட அதிகமாக இருக்கும். இதே தான் என்சிபி 100% சார். நீங்கள் மற்ற பாலிசியில எடுத்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் 25%, 20% தான் ஆட் பண்ணி கொடுப்போம் போனஸ். சார் 10 லட்ச ரூபா பாலிசி வச்சுக்கிறார் காம்ப்ரஹென்சிவ்ல, இந்த வருஷம் கிளைம் பண்ணல, அடுத்த வருஷம் அதே 10 லட்ச ரூபாய்க்கு தான் பிரீமியம் கட்டுவார். ஆனால் அவரோட பாலிசி 20 லட்ச ரூபாய்க்கு மாறிடும். இப்போ நான் ஒரு சிம்பிள் கணக்கு சொல்கிறேன் பாருங்க. 10 லட்சம் வச்சிருந்தாரு, இந்த வருஷம் கிளைம் பண்ணல, அவருக்கு அடுத்த வருஷம் அதே பிரீமியம் கட்டுவார். 20 லட்சம்னு சம்ம ஷூட் ப்ளஸ் 10 லட்சம் போனஸ், அதாவது 10 லட்சம் சம்ம ஷூட் 10 லட்சம் போனஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருவோம். 20 லட்ச ரூபா வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு கொடுப்போம். இன்னொன்று இருக்கு, மறந்துட்டோம், ரீஸ்டோரேஷன் 10 லட்சம் இருக்குல்ல அந்த பாலிசியில். அப்போ 2வது வருஷத்துலேயே 10 லட்சம் பாலிசி எடுத்தவருக்கு 30 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் உண்டு சார். புரிஞ்சுக்குங்க, இல்லைனாலும் மறுபடியும் சந்தேகத்தில் சொல்கிறேன். 10 லட்சம் ஒரு பாலிசி எடுத்தார், இந்த வருஷம் அவர் கிளைம் பண்ணலை, அடுத்த வருஷம் அவர் பாலிசியில் என்ன போட்டிருக்கோம்னா 10 லட்சம் சம்ம ஷூட், அவர் பணம் கட்டுறார், 10 லட்சம் போனஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கும் போனஸ். 100% நோ கிளைம் போனஸ் கொடுத்துருப்போம். 10 லட்சம் போனஸ் இருக்குது சார். ரீஸ்டோரேஷன் இருக்கு, சம்ம ஷூட் தீர்ந்து போய் போனஸும் தீர்ந்து போனால் 10 லட்சம் இமீடியட்டாக ஆட் ஆகிக்கும், பணம் யாரும் கட்ட வேண்டாம், அதுக்கு பேர் ரீஸ்டோரேஷன். அப்போ அந்த கஸ்டமருக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பார்க்கலாம். அதனால தான் இந்த பாலிசி சூப்பர் ஸ்டார். இதில் ஒன்று 5 லட்ச ரூபா பாலிசி எடுத்தாங்கன்னா மட்டும் 100% போனஸ் ஆட் ஆகாது. 2.5 லட்ச ரூபா 7.5 லட்சமாக மாறி அதுக்கு அடுத்த வருஷம் தான் 10 லட்சமாக மாறும். 7.5 லட்சம் 10, 15, 20, 25 பாலிசி அவர் எடுத்தார்னா அப்படியே டபுள் ஆகும் போனஸ். இந்த 3 பாலிசியும் இந்த 3 பெனிஃபிட்டும் எந்த பாலிசியிலும் இல்லை. இன்னொன்றும் இருக்கு, ரூம் ரெண்ட் ஐசியூ ஆக்சுவல்ட்டா. அப்படின்னா சார் என்ன ரூம் ரெண்ட் போனீங்களும் கொடுத்துறேன் சார், ஐசியூவில் என்ன சார்ஜ் வந்தாலும் கொடுத்துறேன் சார், டாக்டர் ஃபீஸ் என்ன வந்தாலும் கொடுத்துட்றேன், ஸ்பெஷலிஸ்ட் ஃபீஸ் கொடுத்துட்றேன், லிமிட் கிடையாது. சில பாலிசியில் ரூம் ரெண்ட் லிமிட் உண்டு சார். 5 லட்ச ரூபா பாலிசி இருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு தான் போகணும், ஐசியூ 10,000 ரூபாய்க்கு தான் போகணுங்கிற மாதிரி சில பாலிசிகள் இருக்குது. அதை அந்த பாலிசி வரும்போது சொல்கிறேன். இந்த காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில் ரூம் ரெண்ட் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் இந்த விஐபிலாம் போனீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஜென்ரல் வார்டில் படுக்க மாட்டான், அங்கே போய் ஹோட்டல் மாதிரி இருக்கிற ரூமில் தான் இருக்கிறேன்ப்பா, போய்க்குங்க. ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஏசி ரூம்ன்ட்டோம், அது 7,000 ரூபாய் இருந்தாலும் சரி 10,000 வில் பி பேயபிள், ஆக்சுவல் கொடுக்குறோம். சரிங்களா, அடுத்தது இதில் இன்னொரு சூப்பரான கவரேஜ் இருக்குது, டெலிவரி கவர் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பாலிசி போட்டிருந்து 2 வருடத்தை தாண்டி இருந்தால் சம்மஷூரை பொறுத்த வரைக்கும் 20,000, 30,000, 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சிசேரியன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சம்மஷூரை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் வச்சிருந்தாருன்னா அவருக்கு 20,000 தான் கிடைக்கும், 10 லட்சம் வச்சிருந்தாருன்னா 30,000, அப்படி லிமிட் இருக்கு. ஆனால் டெலிவரி 2 வருஷம் கழிச்சு கவர் ஆகும். நியூ பார்ன் பேபி அண்ட் வேக்சினேஷன் போம் சார். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாலிசி போடுறாங்க, 2 வருஷமா அவர் குழந்தை இல்லை, 3வது வருஷம் குழந்தை வருது. கரெக்டாக 3வது வருஷத்தோட ஒரு 6வது மாதம் குழந்தை பிறக்குதுன்னா குழந்தை பிறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். குழந்தை பேரெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், அடுத்த வருஷத்து வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பேரே வைக்கலினாலும் குழந்தை ஏட் ஆயிரும். ஏன் குழந்தை ஏட் ஆகுது சார்? நீ குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கும் போது சில பிரச்சனைகள்லாம் வருது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலிசியில் அந்த குழந்தை பேர் இல்லைனாலும் நியூ பார்ன் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், செலவு வாங்கிக்கலாம். வேக்சினேஷன் 5,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். தடுப்பூசி போடுற செலவு கவர் ஆகும், நியூ பார்ன் பேபி கவர் ஆயிரும். இந்த பாலிசியில் மட்டும்தான் உண்டு. டெலிவரி கவர் பண்ணுவோம் 2 வருஷம் கழிச்சு. 2 வருஷம் கழிச்சு டெலிவரி கவர் பண்ணுற போது இந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நியூ பார்ன் பேபின்னு இந்த பாலிசியில் ஆட் பண்ண வேண்டாம், அதுவே ஆட் ஆகிக்கும். அடுத்த வருஷம் ரினியூவல் வரும்போது இந்த குழந்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
ஓகே, சரி. இந்த குழந்தை கவர் ஆகும். அடுத்து டென்டல் ஓபி, இதுவும் அப்படித்தான் சார். மற்ற பாலிசிகளில் டென்டல் கவர் ஆகாது. ரூட் கனல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், சொத்தப்பல் அடிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அட்மிட்டே ஆக வேண்டாம். ஓபியில் பார்த்தாலும் 5000லேருந்து 10,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வாங்க முடியாது. 50,000 செலவாகுது சார் அப்படின்லாம் வாங்க முடியாது. சொத்தப்பல், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஓபியா அட்மிட்டே ஆகலை சார், நான் போய் பார்த்துட்டு வந்து சார் பில்லு 4,000 வந்திருக்குன்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். டென்டல் ஓபி இந்த பாலிசியில் கவர் ஆகும். மற்ற பாலிசியில் இது கவர் ஆகாது. சில பாலிசியில் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். அப்போ டென்டல் ஓபி கவர் ஆகும். சார் ஹெல்த் செக்அப் இந்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருந்தால் 2 பெனிஃபிட் கிடைக்கும். என்ன தெரியுங்களா சார்? இந்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருக்கிறீங்களா சார், உங்களுக்கு 2 விஷயம் தர்றேன். ஒன்று, 10 லட்ச ரூபா பாலிசி வச்சுருங்களா, உங்கள் பாலிசி அப்படியே டபுள் பண்ணி கொடுத்துட்டேன் சார். ப்ரீமியம் 10 லட்சம் தான் சார் நீங்கள் கட்டினீங்க, உங்கள் பாலிசி 20 லட்சம் பண்ணிட்டேன் சார். சார் இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டா 2,000லேருந்து 5,000 வரைக்கும் 10 லட்ச ரூபா பாலிசி போட்டிங்கன்னா 2,000 வரைக்கும் நீங்கள் ஃபுல் பாடி ஏதாச்சும் செக் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் போய் செக்அப் பண்ணிக்கலாம் சார். 2,000 3,000 அப்படி போகும், சம்மேஷோட பொறுத்து மாறும். அப்போது ஃபில் பாடி செக்கப்புக்கும் காசு கொடுக்குறேன், போனஸுக்கும் கொடுக்குறேன். இந்த 2 உண்டு. அதே மாதிரி இந்த பாலிசியில் ஆம்புலன்ஸ் அண்டு ஏர் ஆம்புலன்ஸ், ரோடு ஆம்புலன்ஸ் சார். ஒரு அடிபடுறோம், இன்னொரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அல்லது ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, ஆக்சுவல் கொடுத்துருவோம். 4,000 இருந்தாலும் சரி, 5,000 இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் ஃபீ பேயபிள். ஏர் ஆம்புலன்ஸ் இன்னும் நம்ம ஊரில் வரல, பட் இது கவர் ஆகும். ஏர் ஆம்புலன்ஸ்னா ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறது, அந்த வசதி இன்னும் இல்லை. மும்பையில் மட்டும் இருக்குது, இன்னும் கோயம்புத்தூரில் இல்லை. வேற இடத்துல சென்னையில் மட்டும் ட்ரையல் பேசிஸில் போயிட்டு இருக்கு சில ஹாஸ்பிட்டலில். சரிங்களா? ஆம்புலன்ஸ் காசுக்கு மற்ற பாலிசியில் 700 தான் கொடுப்பேன், 1000 ரூபாய் தான் கொடுப்பேன் இருக்கு. இந்த பாலிசியில் ஆக்சுவல் பேயபிள். அப்போ இதுலேயுமே அந்த பிரச்சனை இல்லை. டோனர் சார், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் வருது. ஏன் தெரியுங்களா? இப்போல்லாம் டோனர் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்தாலும் எடுத்து வர முடியாது. ஸோ மனைவி கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட இருந்து எடுக்க முடியும். முதல்ல எல்லாம் என்ன தெரியுமா, யார் பாலிசி இருக்கோ அவரோட மெடிக்கல் செலவு தான் எடுத்துக்குவாங்க, டோனர் செலவை ஏற்றுக்க மாட்டாங்க. டோனர் செலவுன்னு என்ன சார்? அந்த அவர்கிட்ட இருந்து கிட்னி அப்படியே எடுக்க முடியாது, அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், அவர் 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, நிறைய டெஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும். அந்த செலவையும் இந்த பாலிசி கொடுக்குது. ஆக்சுவல் அவருக்கு என்ன பில்லு வந்திருக்கோ, அவருக்கு பாலிசியே போடலினாலும் சரி. நல்லா புரிஞ்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைக்கு பாலிசி வச்சுருக்காங்க, அவங்க சிஸ்டர் கொடுக்குறாங்க டோனர், அவங்க தான் கிட்னி கொடுக்குறாங்க. அந்த அம்மா பேரே பாலிசியில் இருக்காது, அந்த அம்மாவோட மெடிக்கல் செலவையும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய நடக்குது. சிலருக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா டப்புன்னு புரியும். முதல்ல இப்படியெல்லாம் வசதியில் சில பாலிசியில் டோனர்லாம் கவர் ஆகாது. பாலிசி யார் பேர் இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? டோனார் கவர், ஆர்கான் டோனர் கவர் ஆகும் சார். இந்த பாலிசியில் 1 crore வரைக்கும் பாலிசி கொடுக்கலாம். 2 crore இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் முதல்ல 1 கோடிக்கு பாலிசி கொடுக்கலான்னு வந்தது இதுதான் சார். எல்லாத்துக்கிட்டையும் முதல்ல இந்த 5 லட்சம் 10 லட்சம் பேசுறது விட்டு சிலர்கிட்ட 50 லட்சம் பேசி பாருங்களேன். யாராவது இப்படி நினைச்சிட்டு இருந்தாதீங்க சார். 5 லட்சத்துக்கு 5,000 50 லட்சத்துக்கு 1,50,000 வருமா? இல்லை, வெறும் 25,000 தான் வரும். கொஞ்சம் தான் பிரீமியம் டிஃப்ரெண்ட் இருக்கும். 50 லட்சம் எடுத்து கொடுங்க, 1 கோடி கொடுக்கலாம். 1 crore சம் இஷ்யூட் இந்த பாலிசியில் அவைலபிள். நாம் எல்லாமே 5 லட்சம் பேசி அதை தாண்ட மாட்டேங்கிறோம். 10, 25, 50 லட்சம் எல்லாம் பேசி போலாங்க. இந்த பாலிசியில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். பிஇடி பைபேக்கோட கொடுக்கலாம். அதுவும் சரிங்களா? லாங் டேர்ம் பாலிசி இதுவும் அப்படி தான். நாம் இன்னும் சப்ஜெக்ட் டச் பண்ணாத இருக்கிறோம். அப்படின்னா லாங் டேர்ம் பாலிசி சார் 1 வருஷம் தான் கொடுக்கணுமா சார்? இல்லை, 2 year 3 year வரைக்கும் கொடுக்க டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். 10% டிஸ்கவுண்ட் வரும். ஏன் 3 year பாலிசி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு சார் 3 வருஷத்தை ப்ரீமியத்தையுமே இந்த வருஷம் உங்களுக்கு புது ப்ரீமியமாக கணக்கு எடுத்துட்டு 15% கமிஷனும் 10% இன்சென்டிவ் இதுக்கே கொடுத்துருவாங்க. 1 வருஷம் மட்டும் வாங்கிட்டு அடுத்த வருஷம் ரினிவல் வாங்கினீங்கன்னா ரினிவல் கமிஷன் வெறும் 15% தான் வரும். நமக்கு ஒரு பெனிஃபிட். கஸ்டமருக்கு என்ன சார் பெனிஃபிட்? சார் அடுத்த வருஷம் ப்ரீமியம் இறங்கும், அதை பற்றி கவலையே விட வேண்டாங்க. இந்த வருஷமே பாலிசி கட்டிட்டீங்க, மறந்துடுவோம், பணம் இருக்குமோ இல்லையோ, டோன்ட் வரி சார், இப்போவே கட்டிடலாம். 10% டிஸ்கவுண்ட் ஒன்று சார். ஒரு 4,000 மிச்சம் இல்லையா? பணம் இருக்கிறவனுக்கு டிஸ்கவுண்ட் சொன்னீங்கன்னா பிடிக்கும். அதனால 1 year 2 year 3 year வரைக்கும் பாலிசி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ லாங் டேர்ம் பாலிசி இந்த பாலிசியில் போடலாம். இஎம்ஐ அவைலபிள். எல்லாத்து மாதிரி தான். குவார்ட்டர்லி ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, ஆஃப் இயர்லி இயர்லி பே பண்ணலாம். அப்போ இஎம்ஐ இந்த பாலிசியில் அவைலபிள். எல்லா பாலிசி மாதிரியே இந்த பாலிசிலையும் இஎம்ஐ அவைலபிள். ஜென்டில்மேன், நான் இந்த சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை சொல்லலாம். ஓகே.